ஃப்ரெண்ட்ஸ், இது அந்த ரீவர்க் ஆம்ப்ளிஃபையரு. நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேனல் வந்து கொடுக்கல. அவர் டெலிவரி எடுக்க வரும்போது கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார். ஸோ நம்ம எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு சொல்கிறோம், நீங்கள் டெலிவரி எடுக்க வரும்போது நான் பேனல் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தோம். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது அவங்க கொடுத்தது. அப்புறம் இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் அசம்பிள் பண்ணியிருக்காங்க, பட் நல்லா க்ளீனாக பண்ணலை. நம்ம இதெல்லாமே ரிமூவ் பண்ணி தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதில் எதாவது பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இப்படியே பண்ண முடியாது, நம்ம எல்லாமே ரிமூவ் பண்ணி தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். இந்த கண்டிஷனில் தான் அவங்கெல்லாம் வந்து கொடுத்தது. போர்டெல்லாம் ஃபிட்டிங்க்கு ட்ரில் போட்டிருக்கிறாங்க, பட் எதுவுமே கரெக்டாக ப்ராப்பராக இல்லாமல் இருந்தது. நம்ம இதெல்லாமே ரிமூவ் பண்ணி ப்ராப்பராக வந்து நம்ம ஃபிட்டிங் பண்ணி வயரிங் பண்ணி கொடுக்க போகிறோம். அப்புறம் ஐசியில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்ஸிங் பேஸ்ட்டு அப்புறம் சால்ட்ரு வைக்காமல் இருந்தது. ஐசி ஃபிட்டிங்கே சரியில்லாமல் இருந்தது. நம்ம எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணி அசம்பிள் பண்ண போகிறோம். இது தொடர்ச்சியாக உங்களுக்கு வீடியோ வரும் பாருங்கள். நம்ம அசம்பிள் பண்ணி ஃபினிஷ் பண்ண வீடியோ தொடர்ச்சியாக வரும், அதையும் பாருங்கள். நம்ம ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்க்குறதுக்கும் இதுக்கப்புறம் வர வயரிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம வயரிங் வந்து பக்காவாக பண்ணியிருப்போம். தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேனல் ஃபிட்டிங் பண்ணதுக்கப்புறம் எடுத்தது. இது வந்து கஸ்டமர் நேர்லேயே வந்து எடுக்க வந்தாங்க. ஸோ நம்ம அந்த பேனல்லாம் ஃபிட்டிங் பண்ணி நாபு எல்லாமே போட்டு பக்கவே ரெடி பண்ணிவிட்டு அவருக்கு டெலிவரி கொடுத்துட்டோம். ஃப்ரெண்டில் வந்து அவர் நாபு எல்லாமே வந்து அவரே கொண்டு வந்திருந்தார். அப்புறம் இதில் வந்து யூஎஸ்பி போர்டு வந்து நம்ம புதுசாக போட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்டாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வர வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேனல் ஃபிட்டிங் இல்லாமல் இருக்கும். ஏன்னா கஸ்டமர் கொண்டு வந்து கொடுக்கும்போது பேனல் கொடுக்கல, அதனால் நம்ம முதல் வீடியோ எடுத்துட்டோம். கஸ்டமர் வரும்போது டக்குன்னு மாட்டி கொடுக்குற மாதிரி கொடுத்துடணுங்கிறதுக்காக நம்ம வீடியோ எடுத்துட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கே ஆடியோ உங்கள் புதிர் கோயம்புத்தூர். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீவர்க் ஆம்ப்ளிஃபையர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து ஒரு நண்பர் வந்து நமக்கு இந்த ஆம்ப்ளிஃபையர் ரீவர்க் கொடுத்துருக்காரு. இந்த ரீவர்க் ஆம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஷார்ட் வீடியோ, அதை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோலேயும் உங்களுக்கு ஃபஸ்ட்டே உங்களுக்கு அது ஆட் பண்ணியிருப்பேன், அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கண்டிஷனில் தான் நமக்கு இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து கொடுத்துருந்தாங்க. இதை நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக பிரித்து ரீவர்க் பண்ணி முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட்டு பேனல் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கொண்டு வரல. ஸோ அவர் வந்து எடுக்க வரும்போது நம்ம கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் நம்ம ஃப்ரண்ட்டு பேனல் வந்து இன்னும் ஃபிட்டிங் பண்ணாமல் இருக்குது. கஸ்டமர் வந்தோடனே நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ வீடியோவை
வந்து நம்ம இப்போ எடுத்துகிட்ருக்குறோம். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து அந்த கஸ்டமரோட தம்பி யாரும் வந்து யூடியூப் பார்த்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி மெட்டீரியல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்புறம் அவர் வந்து பாதியிலே விட்டார், ஒன்றும் பண்ணாமல் அப்படி விட்டாரம்மா. அதனால் நம்ம சேனலை பார்த்து நம்மகிட்ட ரீவர்க் கொடுக்குறதுக்கு கேட்டிருந்தாரு, நான் கொண்டு வர சொல்லியிருந்தேன். சரி, இப்போ வந்து அது ரீவர்க் ஃபினிஷ் பண்ணிட்டோம். டெலிவரி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ எடுக்கலாம் சொல்லி எடுத்துகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் ரீவர்க் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாட்ஸ்அப்பில் நீங்கள் அந்த இமேஜ் அனுப்பிட்டீங்கன்னா நம்ம எப்படி பண்ணுங்கிறது ரீவர்க் பண்ணுறதுக்கு சொல்லிடுவோம். நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா ரீவர்க் பண்ணிடுவோம், இல்லைன்னா கொரியர் பண்ணாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கார். அவர் நேர்லேயே வந்து கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ அவர் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. இங்கே வந்து கோயம்புத்தூரில் வந்து வாழையார் பக்கம் அவர் படிச்சுட்ருக்காரு. அதனால் கன்னியாகுமரியிலேருந்து வரும்போது நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிட்டார் ரீவர்க் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரண்டில் நிறுத்திட்டிங்கன்னா இந்த பேனல் வந்து நமக்கு இமேஜ் அனுப்பியிருந்தார். ஸோ அதன்படி நம்ம கண்ட்ரோலில் நம்ம இப்போது ஃபிட்டிங் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரண்டில் நிறுத்திக்கிட்டிங்கன்னா இது வந்து பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு. இங்கே பவர் ஆன் ஆஃப் சுவிட்சுக்கான எல்இடி இண்டிகேஷன் லைட் ஒன்று கொடுத்துருக்கோம் ரெட் கலரில். இது வந்து மாஸ்டர் கண்ட்ரோல், இது வந்து பேஸ் கண்ட்ரோல், இது ட்ரிபிள் கண்ட்ரோல், இது வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் கண்ட்ரோலு, இது சரவுண்டு கண்ட்ரோல், இது சென்டர் கண்ட்ரோல், இது சப்புக்கான கண்ட்ரோல். இது வந்து 5.1 2.1 சுவிட்சு. இது ஒரு ஆக்ஸ் இன்புட் கொடுத்துருக்கோம், இது ஒரு ஆக்ஸ் இன்புட்டு. இது வந்து யூஎஸ்பி ஆன் ஆஃப். இது ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி ஆன் ஆகிடும். இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸ் இன்புட் கொடுக்குற மாதிரி நம்ம லைன் கொடுத்துருக்கோம். யூஎஸ்பி போர்டு வந்து பகாரியோ யூஎஸ்பி போர்டு. இது வந்து உங்களுக்கு நல்ல எஃப்எம் கிளாரிட்டி வந்து சூப்பராக இருக்கும். சிக்னல் நல்லா உங்களுக்கு எடுத்து கொடுக்குது. இதுக்கு முன்னாடி போட்ட யூஎஸ்பி போர்டு வந்து கொஞ்சம் சிக்னல் அந்த அளவுக்கு கிடைக்காது. பட் இது வந்து நல்ல எஃப்எம் வந்து கிளாரிட்டியாக கிடைக்கிது உங்களுக்கு. ஃப்ரண்ட் வியூ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பேக் சைடு வியூ. பேக் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஏசி இன்புட் கொடுக்குறதுக்கான மெயின்ஸ் கார்டு. இங்கே வந்து ஆண்டனா வயரு, எஃப்எம் ஆண்டனா வயரு உங்களுக்கு. இது வந்து ஃபீஸ் ஹோல்ட்ரு. இது ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்கான டெர்மினல், இது சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கான டெர்மினல், இது சென்ட்ரு, இது சப்பு. ஒரு ஃபேன் ஒன்று இதில் கொடுத்துருக்கோம். இது வந்து 3 ஆக்ஸ் இன்புட் கொடுக்குற மாதிரி லைன் கொடுத்துருக்கோம். இது வந்து 5.1 இன்புட் கொடுக்குறது. பேக் சைடு வியூ தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இன்டீரியர் வியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்டீரியர் வியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்டீரியர் வியூ. ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 24024 5 ஆம்பியர்னு நினைக்கிறேன். இது கஸ்டமருக்கு கொடுத்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். இதில் இருக்கிற எல்லா மெட்டீரியலும் கஸ்டமருக்கு கொடுத்தது தான். நம்ம வந்து இங்கே பக் கன்வெர்ட்ரு, இப்போ வயரிங் எல்லாம் நம்ம தான் போட்டிருக்கிறோம். மற்றபடி எல்லாமே கஸ்டமர் கொடுத்தது தான் யூஸ் பண்ணியிருக்கிறதுல. இது வந்து 24024 5 ஆம்பியரு. 1202 வந்து இதில் ஒரு டாப்பிக்கிங் இருக்குது. அது ஆம்பியர் என்ன டீட்டெயில்னு இதில் போடல. மேக்ஸிமம் 1 ஆம்பியர் 2 ஆம்பியர் தான் கொடுப்பாங்க. ரெக்டிஃபையர் செக்ஷன் பார்த்திங்கன்னா 4 6 ஆம்ஸ் டையோடு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4750 வோல்ட் கெப்பாசிட்டி 2 இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். 1202 ரெக்டிஃபையருக்காக நம்ம 2 1 ஆம்ஸ் டையோடு. இதெல்லாம் வந்து கஸ்டமராக அவங்க ரெக்டிஃபை பண்ணது.
ஸோ இதில் வந்து 1202க்கு 2 டயர் தான் வேணும். 1 டயர் வந்து கட் பண்ணி விட்டோம், அது யூஸ் பண்ணுறதில்ல. இதிலே வந்து அவங்களுக்கு யூஎஸ்பிக்கும் ஃபேனுக்கும் லைன் கொடுக்குற மாதிரி அவங்க இது ரெக்டிஃபை பண்ணியிருந்தாங்க. நம்ம இது வந்து நம்ம ஃபேனுக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெக்டிஃபை செக்ஷன் வந்து ஃபேனுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 7805 போட்டிருந்தாங்க. நம்ம அதை எடுத்துகிட்டு 12 வோல்ட் ரெகுலேட்டர் ஒன்று போட்டு நம்ம ஃபேனுக்கும் எல்இடி லைட்டுக்கும் கொடுத்துருக்கோம், பவர் இண்டிகேஷன் லைட்டுக்காக கொடுத்துருக்குறோம். ஐசி வந்து பார்த்திங்கன்னா 4N4N 3 ஐசி இதில் யூஸ் பண்ணியிருக்கு. பவர் ட்ராக்குங்கிற பிராண்ட்லேருந்து அவங்க வாங்கியிருக்காங்க. இது அப்படி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து சரவுண்டு சென்ட்ரு, இது ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு, இது சென்ட்ரு சப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரு ஐசி வந்து கம்ப்ளைண்ட்டாக இருந்தது. ஒரு சேனல் வந்து பார்த்திங்கன்னா மூக்கடைச்ச மாதிரி ஒரு லோ வால்யூம் வந்தது. ஸோ நம்ம இந்த ஐசியை வந்து புதுசாக சேஞ்ச் பண்ணிட்டோம். அவங்க வாங்கினது புதுசு தான், பட் ஆனால் அந்த ஐசி வந்து கம்ப்ளைண்ட்டில் இருந்தது. அவங்க எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ என்னன்னு தெரியல. நம்ம வந்து அதை ரெக்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ பக்காவாக எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இந்த ஐசி வந்து புதுசாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா அதில் போன ஐசி. இதுக்கு பதிலாக நம்ம வேறு புது ஐசின்னு நம்ம இதை போட்டோம். ஹீட் சிங்க் பேஸ்ட் எல்லாம் போடாமல் இருந்து நம்ம எல்லாமே ரிமூவ் பண்ணி பக்காவாக ஹீட் சிங்க் பேஸ்ட் எல்லாம் போட்டு இது ரெடி பண்ணியிருக்கோம். ப்ரோலாஜிக் போர்டு வந்து சக்தியில் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். செமி கஸ்டமரே கொடுத்தது, நம்ம அதையே யூஸ் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக் கன்வெர்ட்டர் வந்து நம்ம யூஎஸ்பியோட வோல்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த கெப்பாசிட்டி எதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், இதில் வந்து நாய்ஸ் வந்து ரொம்ப வந்தது, ப்ளஸ் ஒரு ஹம்மிங் நாய்ஸும் வந்தது. ஸோ இந்த இடத்துல இந்த கெப்பாசிட்டி நம்ம ஆட் பண்ணும்போது அது வந்து சால்வ் ஆகிடுச்சு உங்களுக்கு. இப்போ பக்காவாக ஹம்மிங் இல்லாமல் ரெடி பண்ணியாச்சு இந்த ஆம்பிளிஃபையர். இந்திய ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நீட்டாக வயரிங் பண்ணியிருக்கோம். வயரிங் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போது நம்ம ஏசி லைன் போகிற இடத்துல நம்ம ஸ்பைரல் சிரிவு யூஸ் பண்ணிடுவோம். வயரிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு ரீவர்க் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்லேருந்து கால் பண்ணுங்கள், நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்துருந்தாங்கன்னா ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இதுபோல் தொடர்ந்து நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.